ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய்சக்திஸ் கிச்சன் அண்ட் வ்ளாக்ஸ். இந்த வீடியோவில் இண்டூஸ் வேலி பிராண்டில் நான் வாங்கியிருக்க ஸ்கில்லட்டோட அன்பாக்சிங், அதோட சீசனிங், அதோட ரிவ்யூ எல்லாமே பார்க்கலாம். இதோட ரேட் வந்து 1210. ரம்ஜானுக்காக ஒரு 80 ருபீஸ் லெஸ் பண்ணி கொடுத்தாங்க. அதோட ரேட் வந்து ஆக்சுவலி 1299. எனக்கு வந்து ரம்ஜான் டைமில் இந்த ரேட்டுக்கு கிடச்சிது. இது வந்து ரொம்ப சூப்பராகவே பேக் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. எந்த டேமேஜுமே இல்லாமல் வந்திருந்தது. இது ரொம்ப வெயிட் அதிகமாக இருந்தது. அதனால் இதுக்கு வந்து 2 பக்கமுமே ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து லாங் ஹேண்டில், ஒன்று வந்து ஷார்ட் ஹேண்டில். ஹேண்டில் கூட அடிபடாத மாதிரி நல்லா அழகாக பேக் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. எப்பவுமே இண்டூஸ் வேலி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும், ரொம்ப தரமாக இருக்கும். குவாலிட்டி எப்பவுமே ரொம்ப தரமாக இருக்கும். நீங்கள் பயப்படாமல் வாங்கலாம். ஆன்லைனில் வாங்கினாலும் நீங்கள் பயப்படாமல் வாங்கலாம். நம்ம எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரியே தான் நமக்கு கிடைக்கும். ஏற்கனவே நான் வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கடாய் வாங்கியிருந்தேன். அது வந்து இது வரைக்கும் ஒரு சொட்டு துரு கூட பிடிக்கவே இல்லை. நான் வந்து அது டீப் ஃப்ரை பண்ணுறதுக்காகவும் வெஜிடேரியன் ஐட்டம்ஸ் செய்கிறதுக்காகவும் வச்சுருக்கேன். இப்போ வந்து இது கூட வந்து ஒரு உட்டன் ஸ்பேச்சுலா, நல்ல ஸ்ட்ராங்கான உட்டன் ஸ்பேச்சுலா ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அந்த கடாய் வந்து நான் நல்லா சீசனிங் பண்ணி யூஸ் பண்ணேன். அது ரொம்ப நல்லா இருந்தது. அதே மெத்தடில் இந்த ஸ்கில்லட்டையும் நான் சீசனிங் பண்ணுறேன். அதுக்கு அரிசி கழுவின தண்ணி, சாதம் வடித்த கஞ்சி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதோட வெளிப்பக்கமும் வந்து நம்ம நல்லா கோட் ஆகணுன்றதுக்காக ஒரு தட்டு மேலே அந்த ஸ்கில்லட்டை வைக்க போகிறேன். அந்த தட்டுலேயும் தண்ணி ஃபில் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்கில்லட்லேயும் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி ஓவர் நைட்டு நான் ஊற வைக்க போகிறேன். ஏற்கனவே இந்த கடாய் நான் இதே மெத்தடில் தான் பண்ணேன். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட அதில் துரு வரவே இல்லை. அதனால தான் சேம் மெத்தட் நான் ஃபாலோ பண்ணி அது உங்களோட ஷேர் பண்ணுறேன். அடுத்த நாள் காலையில் அந்த கஞ்சியெல்லாம் வடிச்சிட்டு வந்து நம்ம வந்து சோப் விம் லிக்விடு, டைல்யூட்டட் விம் லிக்விட் சேர்த்து நம்ம வந்து நல்லா தேய்ச்சி கழுவ போகிறோம். லைட்டாக அழுக்கு வருது. அதனால் செகண்ட் டைம் வந்து நான் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து கழுவலான் இருக்கேன். பின்பக்கமும் நல்லா கழுவிக்கோங்க. பின்பக்கமும் நல்லா துரு வரக்கூடாதுன்றதுக்காக பின்பக்கமும் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கணும். லைட்டாக பிளாக் கலர் வர்றதால நான் இன்னொரு வாட்டி உப்புத்தூள் சேர்த்து திரும்பவும் டைல்யூட்டட் விம் லிக்விட் சேர்த்து நான் வாஷ் பண்ண போகிறேன். இந்த வாட்டியும் வந்து கொஞ்சம் பிளாக்கிஷாக வந்தது, தண்ணி அழுக்கு வந்தது. நம்மளுக்கு கிளியராக வாட்டர் வர்ற வரைக்கும் நம்ம கழுவிட்டே தான் இருக்கணும். அதனால் ஒரு தடவை உப்பு போட்டு விம் லிக்விட் சேர்த்து வாஷ் பண்ணி கழுவிட்டு அதே ப்ரொசீஜரை திரும்பவும் பண்ணேன். நம்ம ஒரு டைம் வந்து சோம்பல் படாமல் இதெல்லாம் பண்ணி வச்சிட்டோம்னா திருப்பி திருப்பி நம்மளுக்கு துரு வரவே வராது, அழுக்கும் வரவே வராது. ஹேண்டில் கூட நல்லா தேய்ச்சி கழுவிக்கோங்க. ஏன்னா ஹேண்டிலில் துரு வந்து அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடும். அதனால் ஹேண்டில்லையும் துரு வராமல் இருக்கணுன்னா நம்ம எல்லாத்தையுமே கழுவணும். பாருங்கள், பிளாக்கிஷாக வருது. அதனால் திரும்பியும் இன்னொரு வாட்டி நம்ம கழுவணும். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்க்ரப்பரையும் நீங்கள் நல்லா கழுவிடணும். கழுவிட்டு திரும்ப அதே மெத்தட் ஃபாலோ பண்ணி உப்புத்தூள் விம் லிக்விட் சேர்த்து செகண்ட் டைமும் நீங்கள் கழுவிக்கணும். இது வந்து ஒரு டைம் தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு தரம் தான் கழுவுவோம். ஸ்டார்டிங் டைமில் மட்டும்தான் நம்ம இது மாதிரி 2-3 வாட்டி கழுவுறோம். அதனால் ஃபஸ்ட்டு டைம்ன்றதால நம்ம சோம்பல் படாமல் இது போல் 2-3 வாட்டி வாஷ் பண்ணி தான் ஆகணும். அவங்க வந்து நோ நீட் ஃபார் சீசனிங்னு சொல்கிறாங்க. இது ப்ரீ சீசன்டு ஸ்கில்லட்டு தான். ஆனாலும் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வருதுன்னு.
இது ஒரு டைமும் நம்ம வந்து அடுப்பு மேலே வச்சு தான் ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் தடவி நம்ம ஒரு 6-7 மணி நேரம் ஊற வைக்கணும். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ப்ரஷ் மூலமாக அந்த எண்ணெயை தடவி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நாள் நம்ம கஞ்சி தண்ணியில் ஊற வச்சோம். செகண்ட் நாள் வந்து இது போல் எண்ணெய் தடவி நம்ம ஊற வைக்கிறோம். இது ஒரு நைட் ஃபுல்லாகவும் நீங்கள் ஊற வைக்கலாம். இல்லை உங்களுக்கு அவசரமாக தேவைப்பட்டால் ஒரு 6-7 மணி நேரம் ஊற வச்சுட்டு கூட நீங்கள் அடுத்தடுத்த ப்ராசஸ் பண்ணலாம். பின்பக்கமும் எண்ணெய் தடவி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி பண்ணிவிட்டு நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். திரும்ப நம்ம யூஸ் பண்ணும்போது எடுத்து கழுவ போகிறோம். இது அப்படியே மூடி வச்சுருங்க. அடுத்த நாள் காலையில் அந்த எக்ஸ்ட்ரா ஆயிலெல்லாம் தொடச்சி எடுத்துருங்க. தொடச்சி எடுத்துட்டு பாருங்கள் எவ்வளோ ரெட்டிஷாக துரு வருது பாருங்கள். அதுக்கு தான் இந்த ப்ராசஸ்லாம் நம்ம பண்ணுறோம், இந்த துருவெல்லாம் எடுக்கிறதுக்காக. இப்போ வந்து உப்புத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு விம் அப்படியே டைல்யூட் பண்ணாத கான்சென்ட்ரேட்டாகவே சேர்த்து லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது கொஞ்சம் பிளாக்கிஷாக வந்தால் இன்னொரு வாட்டி கூட வாஷ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் மட்டும் நம்ம வந்து சோம்பல் படாமல் இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும். செகண்ட் டைம் உப்பு சேர்க்காமல் வெறும் விம் லிக்விட் மட்டும் சேர்த்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை லாஸ்ட் டைம் நம்ம வாஷ் பண்ணுறோம். இப்போ இதையும் நல்லா கழுவி எடுத்துருங்க. இனிமேல் நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். 2 பக்கம் ஹேண்டில் பின்பக்கம் எல்லாமே நல்லா தேய்ச்சி கழுவிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது அடுப்பு மேலே வச்சுட்டு நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ஆயில் விட்டு ஒரு பாதி வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அந்த வெங்காயம் வந்து கடாய் ஃபுல்லாக படுற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கிட்டு இந்த வெங்காயத்தை வந்து நம்ம டிஸ்போஸ் பண்ணிட போகிறோம். இந்த வெங்காயத்தை நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு இந்த ஆனியனை ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஆயிலெல்லாம் தொடச்சி எடுத்துகிட்டு நம்ம என்ன குக் பண்ணோமோ அது பண்ணிக்கலாம். இது வந்து நான் நான்வெஜ் செய்கிறதுக்காக தான் வாங்கியிருக்கேன். ஏற்கனவே இருக்கிற கடாயில் நான் வெஜிடேரியன் ஐட்டம்ஸ் பண்ணுறேன். இப்போ வந்து இது நான்வெஜ் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கேன். இன்றைக்கி ஸ்க்ராம்பிள் எக் தான் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணி 2 பிஞ்ச் உப்புத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 2 முட்டையை நல்லா உடச்சி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணும்போது ஒரு நான்ஸ்டிக் பேன் மாதிரியே இருந்தது. நம்ம நான்ஸ்டிக் பேன்லாம் வாங்கினோம்னா 1 வருஷம் 2 வருஷம் அதுக்கப்புறம் அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து நம்ம பின்னாடி வர்ற தலைமுறைங்க கூட யூஸ் பண்ணுவாங்க. நமக்கு பின்னாடி வர்ற ஜென்ரேஷன் கூட யூஸ் பண்ணுற அளவுக்கு இது ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒன்றுமே ஆகாது. நம்ம ஒரு டைம் சீசனிங் பண்ணி வச்சுட்டு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணோம்னா இது துரு வராமல் சூப்பராக அப்படியே இருக்கும். 1/2 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் பெப்பர் தூளும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நல்லா பாருங்கள் கடாயில் ஒட்டாமல் அப்படியே நான்ஸ்டிக் மாதிரி இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். இது ரொம்ப வருஷத்துக்கு நல்லாயிருக்கும். அதனால் கண்டிப்பாக இது வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து செஞ்சதுமே உடனே வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடணும். மாற்றிட்டு வாஷ் பண்ணி திரும்பவும் ஆயில் அப்ளை பண்ணி மூடி வச்சிடணும். நெக்ஸ்ட்டு குக்கிங் வரைக்கும் அதை அப்படியே மூடி பத்திரமா வச்சுடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர்